எது பண்ணாலும் சாரி எது பண்ணாலும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சில பேருக்கு மட்டும்தான் அந்த சில விஷயங்கள் பொருந்தும். அந்த மாதிரி நமக்கு சில விஷயங்கள் பொருந்தும். அது என்னன்னா கொஞ்சம் வீடியோ எடுக்கிறது. சரி, அது நம்மளே சொல்லக்கூடாது. இருந்தாலும் ஓரளவுக்கு டீசெண்டாக வீடியோ இது பண்ணுவேன். யூடியூப்ல வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். மறக்காம பார்க்குறீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே நண்பர், எதை பற்றி பேசணும்னு வந்தோம்னா டிசிப்ளினை பற்றி பேசணும்னு நினச்சேன். டிசிப்ளின் வந்து ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம், ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கு தவிர்த்து எல்லாருக்கும் எவ்வளோ முக்கியங்கிறது. நம்ம குவிட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நோ குவிட், நெவர் குவிட். அந்த வார்த்தை தான் டிசிப்ளின்களோட முதல் ரூல் நம்பர் 1. ஏன்னா குவிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த வேலையை செய்ய மாட்டீங்களே, அதனால நம்ம அதான் ஃபர்ஸ்ட் ரூலாக இருக்குது. அதனால தான் சொல்ல வந்தேன். இப்போ என்னன்னா, நம்ம எப்பயுமே அதை குவிட் பண்ணக்கூடாது. எந்த வேலையாக இருந்தாலும் அது எடுத்து நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரணும். நானும் இப்போ அந்த மைண்ட் செட்டில் தான் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கேன். தேவையில்லாத கண்டென்ட்டு. என்னன்னா, ஒரே நைட்லாம் திங்கிங்கில் இருப்பேன். என்ன பண்ணலாம், நாளைக்கு அடுத்த வீடியோஸ் என்ன பண்ணலாம், என்ன மாதிரி புதுசாக கொடுக்கலாம், என்ன புதுசாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம எடுக்கிறது வீட்டுக்குள்ளேயே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால் புதுசாக என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு நான் தள்ளப்பட்டு, அப்புறம் சில ஐடியாக்கள் வந்து அதில் யோசிக்கப்பட்டதான் இது டிசிப்ளின். டிசிப்ளின் ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம ஆரம்பிக்கிறப்ப ஏது போல ஆரம்பிச்சோம். இந்த மெஸ்ஸியாக ஆரம்பிப்போம். மெஸ்ஸியாக அப்படியே களைஞ்சு போட்டு எங்கேன்னு தோடுறோம், எங்கே கையை விடுறோன்னு தெரியாமல் கையை உள்ளே விட்டு எது கிடைக்குதோ அதை முதல்ல எடுத்துட்டு அப்படி ஆனால் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதான் டிசிப்ளினில் கணக்கில் வரும். எடுத்துக்கிட்டே இருக்கணும், ஒரே ஸ்பீடில் எடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அவ்வளோதான். அப்போ எடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப என்ன கிடைக்கும், அந்த மெஸ்ஸிங்கிறது கொஞ்சம் அலைன் ஆகும். கொஞ்சம் அலைன் ஆகி லைனில் உட்காரும். ஓகே இதுனா இதுக்கப்புறம் இது வரும், இதுக்கப்புறம் இது வரும்னு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கே ஒரு இந்த மெஸ்ஸி தாட்லேருந்து அதை நம்ம கிரியேஷனில் கொண்டு வரலாம். அது வரைக்கும் திங்கிங்கில் தான் இருக்கும். ஆனால் ஒர்க்குக்கு அப்புறம் தான் நிமிஷம் வருது. ரொம்ப இதாக இருக்கிறப்ப தும்மல் வர மாதிரி இருக்கான வர மாட்டேங்குது. ஓகே, டிசிப்ளின் ரொம்ப முக்கியமான விஷயம். லைனில் ரேஷன் கார்டில் லைனில் நிற்கிற மாதிரி தான். எவ்வளோ பொறுமை, அதுக்கு அந்த டிசிப்ளினுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். எவ்வளோ பொறுமையாக இருக்கோமோ அப்போ தான் நம்ம சீக்கிரமாக அந்த இடத்த போய் அட்டைன் பண்ண முடியும். ஸோ டிசிப்ளின் இஸ் மஸ்ட்டு. அது சீக்கிரம் நான் என்னடா ரேஷன் கடை எக்ஸாம்பிள் எடுத்து பேசணும்னு நினைக்காதீங்க. இதுதான் நான் ரேண்டமாக இது பண்ண முடியாது. வீட்டுக்குள்ளே எடுக்கிறதுனால மல்டிபிள் ஷார்ட்ஸ் காட்ட முடியாது. ஒரே ஆங்கிளில் வச்சு எடுத்துகிட்டு இருப்பேன். இந்த அது என்ன சொல்லுவாங்க, ரோல் ஏ ரோல் பிம்பாங்க. ரோல் பினா ஒரு ஆங்கிள் ஒரு ரோல் ஏ, ரோல் பி வந்து இன்னொரு ஒரு ஆங்கிள் அப்படி எடுத்து எடிட்டிங்கில் மர்ஜ் பண்ணிப்பாங்க. அது வேற ரோல் ஏ ரோல் பி. அதை நம்ம பண்ணுறது இல்லை. நார்மலாக அப்படி டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடுறது. அதான் டிசிப்ளினை பற்றி பேசணும்னு நினச்சேன். எனக்கு என்ன பர்சனலாக ஒரு டிசிப்ளின் கதை இருந்தாச்சுன்னா, முன்னாடி வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். 1 இயராக போட்டுட்ருக்கேன். 1 இயரில் வந்து ஃபஸ்ட்டு கன்சிஸ்டண்ட்டாக போட்டேன்னா இல்லை, ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் கன்சிஸ்டண்ட்டாக போட்டேன். அது ஓரளவுக்கு ரீச்சுன்னு இல்லை, ஓரளவுக்கு வீடியோஸ் பார்த்தாங்க. இப்போ நடுவில் பிரேக் எடுத்து போட்டதுக்கப்புறம் எவனும் ரீச் போகிறதே இல்லை. கொஞ்சம் கூட முன்னாடி கிடைச்ச ரீச் கூட கொஞ்சம் சுத்தமாக கிடைக்கல. அதனால் இப்போ திருப்பி அந்த கன்சிஸ்டன்ட் எடுத்து தினைக்கும் போட்டுட்ருக்கேன் வீடியோ. இன்றைக்கும் அதேமாதிரி தினைக்கும் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் வீடியோ ஆன் பண்ணி உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். மறக்காமல் பார்த்தீங்கன்னா வீடியோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. டிசிப்ளின் இஸ் மஸ்ட் திங். அதுக்கப்புறம் வேற என்ன, வேற எதுவும் ஐயோ நிறைய திங்க் பண்ணிட்டு இருந்தேன். சொல்லணும்ட்டு எதுவும் மைண்ட் நிற்க மாட்டேங்குது. பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் உட்காந்து என்ன இது ஐஎம் அலைவ் நேற்றுக்கு முன்னாடி ஒரு கண்டென்ட் போட்டிருப்பேன், யூஆர் அலைவா ஐஎம் அலைவ்ன்ட்டு. அப்படி என்னன்னா நம்ம உயிர் வாழ்றது எவ்வளோ முக்கியமான விஷயம், இந்த நொடி அடுத்த சைன் கிடைக்காது அப்படிங்கிறத பற்றி ஒரு பேசியிருப்பேன். ஒரு ஆட்டியிருப்பேன். அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக என் ஸ்க்ரீனில் போடுறேன், இல்லை மேலே நோட்ஸில் இந்த கார்டில் விழுவோம். அதை போய்ட்டு கிளிக் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் வீடியோ. மஸ்ட்டு கண்டிப்பாக போய் பார்க்கணும். நல்லா பேசியிருப்பேன் நண்பர்களே. அதில் நம்பி நினைக்கிறேன் நல்லா பேசியிருப்பேன்ட்டு போய் பாருங்க. ரொம்ப வேறு எதுவும் இல்லை நம்பர்களே, தான் சொல்லணும்னு நினச்சேன். இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தட் பை ஃப்ரம் விஜய் பாரத்வா சைனிங் ஆஃப். பாய் பாய். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாய்.